हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। சரணாகதியினுடைய ஐந்தாவது அங்கம் பக்தி பிரதிகூல பவ வஜ்ரணாங்கிகார. இங்க பக்தினு டாக்கூர் அவருடைய அறிமுகத்தில் கொடுத்ததுல முதல்ல பக்தி அனுகூல கொடுத்துருக்கார். ஆனால் பாடல்களில் அவர் பக்தி பிரதிகூல பாவ வஜ்ரணாங்கிகார இதை ஐந்தாவது அங்கமாக கொடுக்குறார். சரணாகதியினுடைய ஐந்தாவது அங்கம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஐந்தாவது அங்கமும் ஆறாவது அங்கமும் நிறைய ஆச்சாரியர்களாலும் சில பிரபுபாதாலும் மறுபடி சொல்லப்படக்கூடிய ஒன்று. பொதுவாக பிரபுபாத் அல்லது நம்ம மேற்கோள் காட்டுறது ஹரிபக்தி விலாசம்னு சொல்லுவோம். அனுகுல்யஸ்ய சங்கல்ப பிரதிகுல்யஸ்ய வர்ஜனம். இங்கே அதன்படி அதை பக்தினு டாக்கூருடைய வரிகளில் பக்தி பிரதிகூல பாவ வர்ஜனாங்கிகார, எதெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமானதோ, எதெல்லாம் பக்திக்கு அனுகூலம் இல்லாத விஷயங்களோ அதை விளக்கிறது. இதுதான் இந்த பகுதியினுடைய கருத்து. பக்திக்கு எதெல்லாம் உதவியாக இருக்காதோ அதெல்லாம் நம்ம புறக்கணிச்சிடணும். அப்போ தான் நம்ம பக்தியில் முன்னேற முடியும். இதில் 4 பாடல்கள் இருக்கு. முதல் பாடல் தான் நம்ம இப்போ பாடணும். இந்த முதல் பாடலில் பக்தினு டாக்கூர் பக்திக்கு விரோதமான 6 தத்துவங்களை பற்றி சொல்கிறார், அல்லது 6 விதமான வாதா அதை பற்றி எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் 2வது பாடலில் அவர் பக்திக்கு விரோதமான செயல்களை பற்றி சொல்கிறார். 3வது பாடலில் பக்திக்கு விரோதமான மாயாவாதத்தை பற்றி சொல்கிறார். 4வது பாடலில் கொஞ்சம் உயர எழுந்து அவர் பக்திக்கு விரோதமான ஆன்மீக சங்கத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ராதா மேலே இருக்கக்கூடிய, ராதா மாதவருக்கு சேவை பண்ணுறதுல இருக்கக்கூடிய விரோதமான விஷயத்தை பற்றி சொல்கிறார், அல்லது பிரதிகூலமான விஷயம். அது சந்திராவளியோட சங்கம், அதை பற்றி அவர் சொல்கிறார். இந்த முதல் 3 பாடல்களும் நம்மளுடைய நிலையிலிருந்து எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய பாடல்கள், அல்லது புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமானது. 4வது பாடல் ரொம்ப உயர்ந்த நிலையை சார்ந்தது. நம்ம அதை நகல் செய்ய முடியாது. நேற்று கூட நம்ம பார்த்தோம். நேற்று பார்த்த 4 பாடல்கள்லையும் கடைசி பாடல் ரொம்ப உயர்ந்த நிலையில் அவர் கிருஷ்ணர் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார் அப்படிங்கிறதுல தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் 4வது பாடலில் ரொம்ப உயர்ந்த நிலையில். அதே மாதிரி இதுலேயும் கடைசி பாடலில் அவர் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து அந்த நிலைக்கு எதெல்லாம் பிரதிகூலமானது அப்படிங்கிறத விளக்குறார். இங்க முதல் பாடலில் பார்க்கலாம். கேசவா, ஓ கிருஷ்ணா, துவ ஜகத விசித்ரா, உங்களுடைய உலகம் ரொம்ப விசித்திரமானது. இந்த உலகம் ரொம்ப சிக்கலானது, ரொம்ப விசித்திரமானது. எப்படி செயல்படுது, ஏன் செயல்படுது அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது. கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின்படி எல்லாமே செயல்பட்டு இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணருடைய இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. கரம விபாக்கே பவவன பிரமியே பகலூன் ரங்க பகுச்சித்ரா. நான் பலவிதமான கர்மங்கள்ல ஈடுபட்டு
இந்த பாபா வனா, பாபா அப்படின்னா இந்த ஜட உலக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு காட்டில் நான் பிரமா அப்படியே திரிஞ்சுட்டு இருந்தேன். பேக்கலூன் ரங்க பகுச்சித்ரா, இங்க இந்த உலகத்துல பலவிதமான விசித்திரமான பல்வேறு நிறங்களை கொண்ட விசித்திரமான விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒன்னொன்னு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம். எல்லாமே விசித்திரமானது. அதை தான் இங்க அவர் சொல்றார். இந்த உலகம்தான் விசித்திரமானது அப்படின்னாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கொள்கைகள் கூட விசித்திரமானதுன்னு சொல்லி அடுத்த பாடல்ல சொல்றார். அவர் சொல்றார், துவபத விஸ்மிருதி ஆமர ஜந்திரணா கிளேஷ தகன தோகி ஜாய். துவா பாத விஸ்மிருதி, உங்களுடைய பாதத்தை மறந்ததுனால, ஸ்மிருதி அப்படின்னா நினைவு கொள்றது, விஸ்மிருத்தினா மறக்கிறது. உங்களுடைய பாதத்தை மறந்ததுனால ஆ மர ஜந்திரணா, மரணம் மரணத்தினால நான் பாதிக்கப்படுறேன். கிளேஷ தகன தோகி ஜாய், கிளேஷங்கள் துன்பங்கள் அப்படியே எரியுது, என்னை வாட்டுது, என்னை எரிக்குது. தகனம் எரிஞ்சுன்னு இருக்கு உங்களுடைய பாதத்தை மறந்ததுனால. விஸ்மிருதி, கிருஷ்ணருடைய பாதம் அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஜீவர சுரூபஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். எப்போ அந்த ஜீவன் தான் கிருஷ்ணருடைய நித்தியமான தாசன் அப்படிங்கிறத மறக்கிறானோ, எப்ப ஜீவன் கிருஷ்ணர்ல இருந்து தனியாக அனுபவிக்கணும்னு விரும்புறானோ, அவருடைய பாதத்தை மறக்கிறானோ, அப்ப அந்த ஜீவன் இந்த கிளேஷ தகனத்துல உட்படுறான், இந்த ஜட உலகத்தினுடைய பந்தத்துக்கு உட்படுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, உடனே இவன் எரியிறானேன்னு சொல்லிட்டு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் உதவிக்கு வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, சில நேரத்துல உதவிக்கு வர்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு தெரியாது. என்ன உதவி செய்யணும்னு தெரியாம நிறைய பேர் நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி முன் வருவாங்க. அது மாதிரி உதவி செய்யறதுக்காக நிறைய பேர் ஓடி வராங்களாம். யாரெல்லாம் ஓடி வராங்க? கபிலா, பதஞ்சலி, கௌதமா, கணபோஜி, ஜைமினி, புத்தா, இவங்கெல்லாம் ஓடி வராங்க ஏதோ உதவி செய்ய போற மாதிரி. ஆனா அவங்களுடைய கொள்கைகள் எதுவுமே யாருக்கும் உதவ போறது கிடையாது. கபிலருடைய கொள்கை, அவர் சாங்கிய தத்துவத்தை கபிலர் எடுத்து சொன்னார். கௌதமர் அவர் நியாயசூத்திரங்களை கொடுத்து கௌதமர் பல விஷயங்களை விளக்கினார். கனதா என்ன கொடுத்தார்? நான் முன்னாடி பார்த்தோம். No guessing. கபிலா இங்க கபிலா, பதஞ்சலி என்ன கொடுத்தார்? யோகா. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பதஞ்சலியினுடைய யோக சூத்ரா, கபிலருடைய சாங்கிய தத்துவா, கௌதமருடைய நியாயா, கணபோஜ் அவருடையது அல்லது கானதா அவர் என்ன கொடுத்தார்? வைசேஷிக தர்ஷன். ஜைமினி பூர்வ மீமாம்சா அல்லது மீமாம்சா. அப்புறம் புத்தாவை எங்க சேர்த்துட்டார்? சூன்யவாத். புத்தா. இவங்க 5 பேர் 6 பேர். பொதுவா ஷத் தர்ஷனா அப்படிங்கிறது கபில, கௌதம, கனக, ஜைமினி, பதஞ்சலி, அவரோட சேர்ந்து வியாசதேவ், அவர் தான் பொதுவா 6 தத்துவங்களா எடுப்பாங்க. ஆனா பக்திவினோத் தாக்கூர் இங்க வியாசரை எடுத்துட்டு புத்தரை போடுறார். இவங்க எல்லாருமே ஏமாற்றக்கூடிய விஷயங்களை கொடுத்தாங்க.
கபிலர் கொடுத்த சாங்கிய தத்துவம் பூர்ணமானது கிடையாது. பதஞ்சலி கொடுத்த யோகமும் பூர்ணமானது கிடையாது. கௌதமர் கொடுத்த நியாயா அதுலேயும் ஒருத்தருக்கு ஒருங்கான முடிவை கொடுக்க முடியாது. கணபோஜி அல்லது கணதா அவர் கொடுத்த வைசேஷிகமும் முறையான முடிவை கொடுக்க முடியாது. ஜைமினியோட மீமாம்சா, கர்ம மீமாம்சா அல்லது பூர்வ மீமாம்சா, அதுவும் ஒருத்தருக்கு நல்லதை கெடுக்க முடியாது. புத்தர் கொடுத்த சூன்யவாதம் அல்லது புத்தமும் பௌத்தமும் ஒருத்தருக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் உதவி பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாங்களாம். ஓ, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் உதவி செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களால நிச்சயமாக ஜீவனுக்கு உதவி பண்ண முடியாது. இதெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமானது. இந்த ஆறும் பக்திக்கு பிரதிகூலமானது. பக்தர்கள் இதை புறக்கணிக்க வேண்டும். அதுதான் ஒரு எடுத்து சொல்ல, தப் கோய் நிஜ மதே புக்தி முக்தி யாச்சதே பாதா ஈ நான விதா பாந்த். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகளை கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வந்து புக்தி முக்தி ஜாச்சத்தோ, நான் உங்களுக்கு புக்தி கொடுப்பேன் முக்தி கொடுப்பேன்ட்டு வராங்க. புக்தி அப்படின்னா உலக வாழ்க்கையில சந்தோஷம், முக்தி அப்படின்னா உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடுறது. இதில் பார்த்தோம்னா இந்த கர்ம மீமாம்சாலாம் உலக வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. முக்தியை பற்றி ஒரு சிலர் பேசுகிறாங்க. எப்படி பார்த்தாலும் புக்தி முக்தி ரெண்டுத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி முன்ன வராங்க. ஆனால் ஷபு வஞ்சக, ஆனால் அவங்க எல்லாருமே ஏமாற்றக்கூடியவர்கள் தான். துவ பக்தி பகிர்முக, ஏன்னா உங்களுடைய பக்தியிலிருந்து அவங்க விலகி இருக்காங்க. பகிர்முக கட்டாவோ விஷம பரமாத். அதனால என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. ரொம்ப அபாயகரமான ஒரு சூழ்நிலை அவங்களை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது. இந்த 6 விஷயங்களும், இந்த 6 தத்துவங்களும் இது பகிர்முக காரணம் சொல்ற. ஏன் இந்த 6 பேரும் குடுகுடுன்னு ஓடி வராங்க உதவி பண்றதுக்கு, ஆனா அவங்களுடைய உதவியா அமையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அவங்க எல்லாரும் பகிர்முக, கிருஷ்ணருடைய பக்திக்கு புறம்பா இருக்காங்க, பக்தியை விட்டு விலகி இருக்காங்க. அதனால அத்தகைய கொள்கைகள் எதுவும் யாருக்கும் நன்மை கொடுக்க முடியாது. வைமுக்க வாஞ்சனா பட்டஷா ஷபு நிர்மல விவித பாஷா. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. கர்மா, ஞானா, யோகா, இதைத்தான் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு அப்படி ஆசையை கொடுக்குற மாதிரி அப்படி தோணும். இந்த கொள்கைகள்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டி விடும். ஆனா தூண்டி விட்டு என்ன பண்ணுன்னா, மக்களை உங்களை விட்டு விலக்கி கொண்டு போயிடும். அதனால இந்த 6 பேரையும் நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன், தண்டவா தூரத்தோ பக்தி வினோத் பேலோ பக்கத்த சரண கோரிஷா. தூரமா நின்று தண்டவாத் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு பக்கத்த சரண கோரிஷா, பக்தர்களுடைய சரணம் தான் என்னுடைய வாழ்க்கையோட சாரம் அப்படின்னு அங்கே இருந்துப்பேன். இந்த ஆளுங்க கிட்டலாம் நான் போய் மாட்டிக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் ஏதோ சொல்ற மாதிரி உதவி செய்யற மாதிரி தெரியலாம். கபிலா, பதஞ்சலி, கௌதமா, கனதா, புத்தா, ஜைமினி, இவங்க எல்லாரும். ஆனா இவங்களுடைய கொள்கைகள்ல இருந்து விலகி இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுடைய கொள்கைகள்ல இருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல கிருஷ்ண பக்தர்களுக்கு இவங்களுடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கபிலா என்ன சொல்றார், பதஞ்சலி என்ன சொல்றார், கௌதமா, கனதா, ஜைமினி, புத்தா இவங்க சொல்றது என்னங்கிறது தெரிஞ்சிருந்தாதான் அதுல இருந்து நம்ம விலகி இருக்க முடியும். அவங்கள பார்த்தாலே தூரமா தண்டவா தூரத்தே அந்த நிலைக்கு வந்துடணும். அது தெரியணும்னா நமக்கு இவங்கெல்லாம் என்னென்ன தவறு செய்யறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு இந்த ஒவ்வொரு கொள்கைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு தெரியும். பதஞ்சலியினுடைய யோக சூத்ரா, பிரபுபாத் நிறைய தடவை யோகா
அப்படிங்கிறதனுடைய உண்மையான யோகம் என்ன அப்படிங்கிறத பற்றி எடுத்துரைக்கிறார். எந்த ஒரு அதாவது அருவமான விஷயத்து மேலேயோ இல்லை பரமாத்மா மேலேயோ தியானிக்கிறது அல்லது முறையான ஒரு பக்தி சேவை இல்லை அப்படின்னா அது பக்குவமானதாக எடுத்துக்கொள்ளப்படுறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பக்தர் யோகிகள்ல பெரியவன் யார் அப்படின்னா என்னுடைய பக்தன். யோகினா பிசர்வேஷா மத்கதிர் அந்தராத்மனா சுதவான் பஜத்தே யமாம் சமயுக்த தமோ மத. அது கிருஷ்ணருடைய அபிப்பிராயம். கிருஷ்ணருடைய அபிப்பிராயம்னா அதுதான் உண்மை. யோகிகள்ல பெரியவர் யாருன்னா கிருஷ்ண பக்தன். யாரு தன்னுடைய உள்ள ஆத்மபூர்வமா கிருஷ்ணரை வழிபடுறானோ அத்தகைய ஜீவன். ஆனா யோக சாஸ்திரத்தை படிக்கிறவன் யோகி தான் பெரியவன் போல இருக்கு, யோகி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், அதனால யோகி பெரியவனோ அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. அதே மாதிரிதான் ஒன்னொன்னும் கர்ம மீமாம்சா. கர்மத்துல ஈடுபடுறவன் என்ன பண்ணுவான்? நிறைய தான தர்மம் பண்ணுவான். நான் புண்ணியம் பண்ணேன் அப்படின்னா நான் மேலே போகலாம், புண்ணியம் தான் எனக்கு வேலை அப்படின்னு நினச்சி அவன் மருத்துவமனை திறக்கலாம், இல்லை ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம், கண் தானம் கொடுக்கலாம், ரத்த தானம் கொடுக்கலாம், எத்தனையோ இருக்குது இந்த காலத்தில். மரம் நடலாம். ஒரு சாது இருக்கார் தமிழ்நாட்டில், அவர் எங்கே போனாலும் மரம் நடுறது தான் அவரோட வேலை. அவரோட வேலை மரம் நடுறது தான், வேற வேலை கிடையாது அவருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் பார்க்கும்போது இந்த பேர் இவங்க புண்ணிய காரியத்தில் இருக்கிறாங்க. இந்த புண்ணிய காரியமெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமானது. இந்த புண்ணிய காரியத்தினால நம்ம எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. இதை புரிஞ்சுண்டு இத்தகைய நபர்கள்ல இருந்து விலகி இருக்கணும். அதுதான் முதல் பாடல்ல பக்திவினோத் தாக்கூர் சொல்றார். ரெண்டாவது பாடல்ல அவர் எதெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமான செயல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். இந்த மாதிரி செய்யாத, அந்த மாதிரி செய்யாதன்னு சொல்லி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லது நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலையை எடுத்து சொல்றார். நம்மளும் சரணடைந்த ஆத்மாவா இருக்கிறோம் அப்படின்னா இந்த செயல்கள் எல்லாம் தவிர்க்கணும். துவா பக்தி பிரதிகூல தர்ம ஜதேரோய் பரம ஜதனே தாஹாத் ஜீவனிச்சோய். துவா பக்தி பிரதிகூல தர்ம ஜதேரோய். உங்களுடைய பக்திக்கு எந்த விஷயங்கள்லாம் பிரதிகூலமா இருக்குமோ அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கிடுறேன். பரம ஜதனே தாஹா தெஜ்ஜிபோ நிச்சய். நான் இந்த விஷயத்துல உறுதியா இருப்பேன். எதெல்லாம் உங்களுக்கு புறமா இருக்குமோ அந்த விஷயங்கள்லாம் துறப்பேன் அப்படிங்கிறதுல நான் உறுதியோடு இருப்பேன். இந்த ஒரு மன உறுதி ஒரு பக்தனுக்கு வேணும். கிருஷ்ண பக்திக்கு இந்த விஷயங்கள் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தன் புறக்கணிக்கணும். அது அவசியம். இல்லைன்னா ஒரு பக்கம் நெருப்பு மூட்டலாம், இன்னொரு பக்கம் தண்ணி ஊற்றலாம். அப்போ நெருப்பு எரியாது. நம்ம அதில் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பாவ செயல்கள், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எரிக்கிறோம். பக்தியை செய்யும்போது சாதன பக்தியில் ஒரு சாதன பக்தியினுடைய ஒரு இயல்பு என்ன அப்படின்னா கிளேஷாக்னி. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நெருப்பில் எரிஞ்சு போயிடும். நம்ம பக்தி பண்ண பண்ண பக்தி அப்படிங்கிற நெருப்பில் இந்த கிளேஷமெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடும், நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம். ஆனால் ஒரு பக்கம் நம்ம தண்ணியை தூக்கி ஊற்றுனோம்னா அந்த நெருப்பு ஒழுங்காக எரியாது, அல்லது எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றுனோம்னா நெருப்பு சொத்தமாக அணைஞ்சு போயிடும். அதனால யார் ஒருத்தர் சரணாகத்த பக்தனோ அவன் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். துவா பக்தி பகிர்முக சங்கனா கொரிபோ. உங்களுடைய பக்திக்கு யார் பகிர்முகனா இருக்கிறாங்களோ அவங்களுடைய சங்கத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். இதுதான் முதல்ல அவர் சொல்றார். அசத் சங்கத்தியாக அவைஷ்ணவாச்சா.
எது யார் ஒருத்தர் அசத் சங்கத்தை தியாகம் பண்றாரோ அவர் தான் வைஷ்ணவர். அதுதான் வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய முதல் லட்சணம். ஒருத்தன் வைஷ்ணவனா இருக்கான் அப்படின்னா அவன் தேவையில்லாத, அதாவது வைஷ்ணவர்களுக்கு பக்திக்கு யாரெல்லாம் பகிர்முகனா இருக்காங்களோ அவர்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சைத்தன்ய மகாபிரபு சொல்றா, இதுதான் முதல்ல பக்தனுடைய ஒரு லட்சணம். அவன் யாரு பக்தர்கள் இல்லையோ அவங்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும். கௌரங்க விரோதி ஜன முகன ஹெரிபோ. யாரு கௌராங்கருக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு விரோதியா இருக்காங்களோ அவங்களுடைய முகத்தை கூட பார்க்க கூடாது. அவர் சொல்ற பக்தி டாக்கூர், நான் பார்க்க மாட்டேன்னு தன்னை பத்தி சொல்றாரு. யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு விரோதமானவர்களா இருக்காங்களோ அவங்களுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். பக்தி பிரதிகூல ஸ்தானா கொரி வசதி. எந்த இடங்கள் எந்த ஸ்தானங்கள் பக்திக்கு பிரதிகூலமானதோ அங்க நான் வசிக்க மாட்டேன். பக்திர அப்பிரிய காரிய நகி கொரி ரதி. பக்திக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பக்திர விரோதி கிரந்த பாட்டனா கொரிபோ. பக்திக்கு விரோதமான கிரந்தங்களை நான் படிக்க மாட்டேன். பக்திர விரோதி வியாக்கிய கபுன சுனிபோ. பக்திக்கு விரோதமான வியாக்கியானங்களை நான் கேட்க மாட்டேன். கௌரங்க வர்ஜித ஸ்தான தீர்த்த நாகிமானி. சைத்தன்ய மகாபிரபு எந்த இடங்களை புறக்கணிச்சிருக்காரோ அந்த இடங்கள் மேலே நான் பற்றுதல் கொள்ள மாட்டேன். பக்திர பாதக ஞான கர்ம துச்ச ஜனி. பக்திக்கு பாதகமான ஞானத்தையும் கர்மத்தையும் துச்சமா நான் கருதுவேன். பக்திர பாதக காலேனா கொரி ஆதார். பக்திக்கு பாதகமா இருக்கக்கூடிய காலங்களை நான் அனுசரிக்க மாட்டேன். பக்தி பகிர்முக நிஜ ஜனே ஜனிபா. யாரு பக்திக்கு விட்டு புறம்பா இருக்காங்களோ அந்த நிஜ ஜன அப்படின்னா உற்றார் உணவினர்கள் சொந்தக்காரங்க, அவங்கள கிட்ட நான் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். பக்திர பாதக ஸ்ப்ரூஹ கொரிபோ வர்ஜன். என்னுடைய ஆசைகள் ஏதாவது பக்திக்கு விரோதமானதா இருந்ததுன்னா பாதகமானதா இருந்தா அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், புறக்கணிச்சிடுவேன். அபக்த பிரதத்த அண்ணனா கொரி கிரகன். அபக்த யாரு பக்தர் இல்லாதவங்களோ அவங்க ஏதாவது அன்னம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நான் எடுத்துக்க மாட்டேன். ஜாஹா கிச்சு பக்தி பிரதிகூல போலி ஜனி. எதெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமானதோ அது எல்லாவற்றையும் நான் கவனத்தோடு தவிர்ப்பேன். தெஜிபோ ஜத்தனே தாஹோ ஓ நிச்சயவாணி. இது நான் நிச்சயமா செய்வேன்னு உறுதி எடுக்கிறேன். பக்தி வினோத் போடி பிரபுர் சரணே. இப்படி சொல்லி பக்தி வினோத் டாக்கூர், பிரபு பகவானே உன்னுடைய சரணத்துல நான் விழுறேன். மாகையே சகதி பிரதிகூலியர வர்ஜன. இந்த பிரதிகூலமான விஷயங்களை புறக்கணிக்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார். இப்போ இதுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்றார். எப்படி எதெல்லாம் நம்ம புறக்கணிக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறார். பக்தி சங்கத்துக்கு யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவங்களுடைய சங்கத்தை புறக்கணிக்கணும். சைத்தன்ய மகாபிரபுனுடைய விரோதிகள். சைத்தன்ய மகாபிரபுக்கு யாரு விரோதி? கௌரங்க விரோதி ஜன முகனா ஹெரிபோ. முகத்தை கூட பார்க்க மாட்டேங்க. சைத்தன்ய மகாபிரபுக்கு யார் விரோதிகள்? சைத்தன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு விரோதிகள்னு ஒரு சிலர் இருக்காங்க. மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை பண்ணும்போது அவருக்கு விரோதிகளா நிறைய பேர் இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கீர்த்தனத்துக்கு எதிராக சந்தகாசிட்ட போய் புகார் கொடுத்தாங்க. அது மாதிரி சங்கீர்த்தனத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியவர்கள் கௌரங்க விரோதி ஜனம். அதே மாதிரி பல நிலைகள்ல பலர் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு விரோதியா இருந்திருக்காங்க.
சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை பண்ணப்ப அவருக்கு இந்த ஜைன மதத்தை சேர்ந்தவங்க அவருக்கு மாமிசம் வச்சு அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க விரோதிகள் சைத்தன்ய மகாபிரபு, புத்தர்கள், மாயாவாதிகள். ஸோ அத்தகைய நபர்களை நம்ம பார்க்கக்கூடாது. சும்மா சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், யாராவது பிரபலமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் பார்க்குறதுல ஆர்வம் கொள்வாங்க, அவங்க கூட சங்கம் வச்சுக்கிறதுல ஆர்வம் கொள்வாங்க, பக்தர்கள் கூட. ஆனால் அவங்களுடைய கொள்கை என்னங்கிறத பார்க்கணும், அது ரொம்ப அவசியம். பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானத்தில் வசிக்க மாட்டேன். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் நம்மளுடைய பக்திக்கு விரோதமானதாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வசிக்கக்கூடாது. அது எத்தகைய இடமா இருந்தாலும் சரி. நம்ம பார்க்கலாம், ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவர் பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானமா இருக்குன்னு சொல்லி பிருந்தாவனத்தை விட்டு வெளியில போயிட்டார். பிருந்தாவனத்துல அந்த சூழ்நிலையில அது பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானமா இருந்தது. அதனால ஜெகநாத் தாஸ் பாபாஜி அவர் பிருந்தாவனத்தை விட்டு நவதீபத்துக்கு வந்தார். அதே மாதிரி கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் பக்திசான் சஸ்தா அவர் கொடுத்த கட்டளை, என்னைக்கும் கல்கத்தால தங்காத, அது பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானம். கல்கத்தால என்னைக்குமே நீ தங்கக்கூடாது, ஏன்னா அது பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானம். கல்கத்தால இருக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரி பக்திவினோத் டாக்கூரும் என்றைக்கும் கல்கத்தால இருந்தது கிடையாது. கல்கத்தால கௌடிய மடம் கட்டினார், கல்கத்தால தான் அவர் முக்கிய பிரச்சாரமும் பண்ணார். ஆனால் அவர் கல்கத்தால இருக்க கிடையாது. அதாவது பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானத்தில் அவர் இருக்கல. எந்த ஒரு இடத்துலையும் அவர் எப்போவுமே பக்தருடைய சங்கத்தில் பக்திக்கு அனுகூலமான இடத்துல தான் இருந்தார். அது மாதிரி பக்திக்கு எது பிரதிகூலமான ஸ்தானம்? நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ரொம்ப பக்திக்கு அனுகூலமாக வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பக்திக்கு அனுகூலமாக வைக்கிறது, நல்ல அழகான கிருஷ்ணருடைய படங்களை வைக்கிறது, தூய்மையாக வச்சுக்கிறது, இதெல்லாம் பக்திக்கு அனுகூலமாக இருக்கும். பக்திக்கு பிரதிகூலமாக எப்படி இருக்குன்னா, அங்கங்கே குப்பையை போட்டு குப்பையாக இருந்தோம்னா பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானமாயிடும். நம்ம அது சில நேரங்களில் பார்க்கலாம். ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்துல போனோம்னாலே நமக்கு அது பக்திக்கு பிரதிகூலமானதுன்னு தெரியும். அவ்வளோ குப்பையாக டஞ்சனாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்போ பார்த்தோம்னாலே அந்த இடத்த விட்டு கூடி சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஓடி வர முடியும்னு பார்த்து வெளில ஓடி வந்துடுவோம். ஏன்னா அது பக்திக்கு பிரதிகூலமான ஸ்தானமாக இருக்கு. அந்த இடத்துல நம்ம வசிக்க மாட்டோம். பக்திர ஆப்ரிய காரிய நகி கோரி ரத்தி, பக்திக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறதுல பற்றுதல் கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்து முக்கியமா இது இன்னொரு காரியம், பக்திர விரோதி கிரந்த பாட்டனா கோரிபோ. அது கிரந்தமா இருந்தாலும் சரி, அது பக்திக்கு விரோதமா இருந்ததுன்னா அதை படிக்கக்கூடாது. நான் படிக்க மாட்டேன். நிறைய பேர் நிறைய புஸ்தகம் படிக்கணும், புத்தக புழுவா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா பக்திவினோத் டாக்கூர் இங்க சொல்ற, எந்த புஸ்தகங்கள் பக்திக்கு விரோதமா இருக்குமோ அந்த கிரந்தங்களை நான் என்னைக்கும் படிக்க மாட்டேன். சும்மா தேவையில்லாம 1000 புஸ்தகம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் கூட சில நேரங்கள்ல இதெல்லாம் பக்திக்கு உபயோகமா இருக்கும், இதெல்லாம் பக்திக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்களை படிப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அதை அவங்க பக்தியில உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது. சும்மா அதெல்லாம் பக்தி விரோத கிரந்தமா தான் இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதை எழுதினவர்கள் பக்திக்கு விரோதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கிரந்தத்தை படிச்சோம் அப்படின்னா நமக்கு பக்திக்கு விரோதமான எண்ணங்கள் நமக்குள்ளார வரும். இன்னைக்கு காலையில ஒரு புஸ்தகம் பார்த்தேன், மேல ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. அதை பார்த்தேன். அது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான புஸ்தகம். அதை நான் சும்மா அப்படி புரட்டி பார்த்துருந்தேன். கடைசியில் அவன் எவ்வளோ புஸ்தகம் தயாரிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பட்டியலே போட்டிருந்தான்.
கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கத்துக்கு அவனோட புஸ்தகம், என்ன சின்ன சின்ன படமா அவ்வளோ புஸ்தகம், எண்ணி பார்க்கல, குறைஞ்சது எப்படியும் ஒரு 300-400 புஸ்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனோட பப்ளிஷர் அவன் வெளியிடுறது அவ்வளோ புஸ்தகம். என்னதான் புஸ்தகம்னு பார்த்தா எல்லாம் பக்திக்கு விரோதமான புஸ்தகம் தான். ஒன்றும் எதுவும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேவையில்லாம ஏதோ எப்படி நீ இன்டர்வியூ எப்படி சமாளிக்கிறது, யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, உனக்கு சம்பளத்தை எப்படி அதிகமாக நீ கேட்டு வாங்கிறது, தண்டத்துக்கு அதுங்கெல்லாம் அந்த மாதிரியான புஸ்தகங்கள்லாம் படித்து பக்தர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. பக்தி விரோத கிரந்த பாட்டனா கொரிபு, பக்திக்கு விரோதமான புஸ்தகம் நிறைய இருக்கு இன்னைக்கு. அதுவும் நவீன காலத்தை பார்த்தோம்னா எப்படி வெற்றிகரமானவன் ஆகிறது. இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அபாயம். சில விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா பிரபுபா புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு கம்முன்னு இருந்துக்கணும். எவ்வளவோ புஸ்தகம் இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா இன்டர்நெட்டில் போனாங்கன்னா ஊருப்பட்ட புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. எக்காச்சக்கமா அத்தியாகாரம் தேவையா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய இருக்கும். எப்படி வீடு கட்டுறதுன்னு சொல்லி ஒரு 1000 புஸ்தகம் இருக்கும். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் தண்டத்துக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி இல்லை ஒவ்வொரு விஷயமும் பௌதிகத்தில் ஒவ்வொரு விஷயத்தை எந்த விஷயத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பௌதிகத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகணும்? பக்திக்கு விரோதமான கிரந்தங்கள் அதெல்லாம். ஏன்னா அதை எழுதினது பக்தர்கள் கிடையாது. அதனால பக்திக்கு விரோதமான கிரந்தங்கள் பாட்டனா கொரிபு படிக்க மாட்டோம். பக்திக்கு உகந்த கிரந்தங்கள் தாராளம் படிக்கணும் அவசியம். பக்திர விரோதி வியாக்கிய கபுன சுனிபோ, இது அதுக்கு மேல. யார் பக்திக்கு விரோதிகளா இருக்காங்களோ அவங்களுடைய வியாக்கியானங்களை கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேங்கிறார் பக்திநாத் தாக்கூர். அவங்க எவ்வளவுதான் பெருசா பக்தி பத்திய விஷயங்களே கூட பேசலாம், ஆனா பக்திக்கு விரோதமானவர்கள் அவங்க இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடாது. நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. அதுவும் நவீன காலத்தில் பார்த்தோம்னா யார் நல்ல பேச்சாளர்களோ உடனே பிரபலம் ஆயிடுறாங்க, டிவியில் வருவாங்க. உடனே டிவியில் வர்றவங்கள கேட்கறதுல ரொம்ப ஆர்வப்படுவாங்க. நிறைய பேர் அடிக்கடி கேட்பாங்க நம்மக்கிட்ட, முரளிதர் சுவாமி நல்லா பேசுகிறாரு, கேட்கலாமா? பக்திநாத் தாக்கூருங்க சொல்ல, பக்திர விரோதி வியாக்கிய கபுன சுனிபோ, கேட்கக்கூடாது. ஏன்? பக்திர விரோதி, பக்திக்கு விரோதமானவர்கள் இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில், எத்தனையோ பேர் இருக்காங்க. வியாக்கிய அவங்களுடைய வாக்கியங்களை கேட்கக்கூடாது. அவைஷ்ணவ முகதீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் ஷர்போ உத்திஷ்டபாய். ரைட். ஸ்ரவண் அவைஷ்ணவ முகதீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம். ஹரிகதா அப்படிங்கிறது அமிர்தம், ஆனால் அது அவைஷ்ணவர்கள்ட்ட இருந்து கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஷர்போ உச்சிஷ்டா, பாம்பினால தீண்டப்பட்ட பால் மாதிரி. அதனால அத்தகைய வியாக்கியானங்களை கேட்கறதுல கவனமா இருக்கணும். கௌரங்க வர்ஜித ஸ்தான தீர்த்த நகிமானி, எந்த இடங்கள் கௌரங்க மகாபிரபு இது புறக்கணிச்சுட்டு போறாரோ அந்த இடங்களுக்கு நான் போக மாட்டேன். பக்திக்கு பாதகமான கர்ம ஞான இதெல்லாம் நான் துச்சமா கருதுவேன். பக்திக்கு பாதகமான காலங்களை நான் அனுசரிக்க மாட்டேங்கிற. அது என்னது? பக்திக்கு விரோதமான பாதகமான காலங்கள்னா என்ன? எத்தனையோ காலங்கள் இருக்கு அனுசரிக்கிறதுக்கு. வேத கலாச்சாரத்துல எத்தனையோ காலங்கள் அனுசரிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா எது பக்திக்கு பாதகமான காலங்களோ அதை நான் அனுசரிக்க மாட்டேன். அது என்னது? சிலர் எத்தனையோ விரதங்கள் சொல்லுவாங்க. அமாவாசை விரதம் இருக்கலாமா, இந்த விரதம் இருக்கலாமா, அந்த விரதம் இருக்கலாமா, இதை அனுசரிக்கலாமா, அது அனுசரிக்கலாமா, அதெல்லாம் எதையும் அனுசரிக்க வேண்டாம். அதெல்லாம் பக்திக்கு அனுகூலமானது கிடையாது. தொடர்ந்து சொல்றார். இது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றார். அபக்த பிரதத்த அன்னனா கோரி கிரகன். யாரு பக்தர்கள் இல்லையோ அவங்க கொடுத்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்.
பக்தர்கள் கொடுத்த உணவு கண்டிப்பாக பிரசாதமாக தான் இருக்கும், அதை நான் எடுத்துப்பேன். பக்தர்கள் இல்லாதவங்க கொடுக்கக்கூடிய உணவு கண்டிப்பாக பிரசாதம் கிடையாது, அதை நான் எடுத்துக்க மாட்டேன். பிரசாதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்தர்களால் சமைக்கப்பட்டு பக்தர்களால் அன்போடு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் பக்தர்களால் பரிமாறப்பட்டு பக்தர்களால் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுறது பிரசாதம். இதில் எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிரசாதத்தினுடைய பாதிப்பும் இருக்கும். நிச்சயமா எத்தகைய பக்தர்கள் சமைக்கிறாங்க அப்படிங்கிறது அவசியம். எத்தகைய பக்தர்கள், அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு, அது ரொம்ப அவசியம் பக்தியிலே கூட. அதனால பக்தி யார் இருக்காங்களோ அவங்க நிச்சயமா பக்தி அல்லாதவர்களோட சமைக்கிறத முற்றிலுமா தவிர்க்கணும். நிறைய நேரங்களில் பக்தர்கள் நினைப்பாங்க, இதில் பரவாயில்ல, இதில் வெங்காயம் பூண்டு இல்லை, அதனால வெளியில் வாங்கி சாப்பிட்லாம். ஹோட்டலில் போய் நான் தயிர் சாதம் தான் பிறகு சாப்பிட்டேன், இட்லியும் சட்னியும் தான் சாப்பிட்டேன், அதில் வெங்காயம் பூண்டுலாம் இல்லை, சைவ சாப்பாடு தான், அது சைவ ஹோட்டல் தான். அப்படிலாம் சாப்பிட்டோம்னா இங்கே சரணாகதிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பக்திக்கு பிரதிகூலமானது. அபக்த பிரதத்த அன்னனா கொரி கிரகன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்தர்கள் சமைத்த உணவுப் பொருள்கள், பகவானுக்கு அன்போடு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவுப் பொருள்கள், அதை தான் நம்ம எடுத்துக்கணுமோ இல்லையா. யாரோ கொடுக்குறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி போகிற இடத்துலலாம் சாப்பிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான கட்டளை. ஏன்னா எத்தகைய உணவை நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு பாதிக்கப்படும். கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு பாதிக்கப்படும். பக்தர்கள் சமைத்த உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பக்தர்கள் அல்லாதவங்க வெளியில போய் யார் யாரோ சமைக்கிறாங்க, என்னென்னமோ பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றது, பன்னு வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி எதேதோ வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் சொல்றார், இந்த உறுதிமொழியை நான் ரொம்ப உறுதியோடு இருப்பேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுல, அது எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுடைய சரணத்தில் நான் சரணடைகிறேன். எனக்கு நீங்க சக்தி கொடுங்க. அங்கேயும் பாருங்க, மறுபடி சரணாகத்த பக்தர் இதெல்லாம் நான் புறக்கணிக்க போறேன், நான் என்னுடைய சக்தியில நான் விரட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவர் கேட்கிறார், மாகையே சக்தி பிரதிகூல்யேர வர்ஜனே, இந்த பிரதிகூலமான விஷயங்களை துறக்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார். அது மாதிரி நம்மளும் பகவான்கிட்ட வேண்டி கேட்கும். நானும் சரணாகத்தனா இருக்கணும். சரணாகத்தனா இருக்கிறதுக்கு நான் இந்த தேவையில்லாதவர்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும், தேவையில்லாத இடங்களில் வசிக்கக்கூடாது, உனக்கு விரோதமான நபர்களை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது, தேவையில்லாத புஸ்தகங்களை படிக்கக்கூடாது, பக்திக்கு விரோதமானவர்கள் கொடுத்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இதில் நான் உறுதியாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதி நம்மக்கிட்ட வேணும். அதே சமயத்தில் நம்ம பகவான்கிட்ட அதுக்காக சரணடைகிறோம். மூன்றாவது பாடல், விஷய விமூட ஆர் மாயாவாதி ஜான் பக்தி शून्य दुन हे प्राणधारे अखरान. இந்த பாடல்ல பக்திவினோத் தாக்கூர் மாயாவாதிகளுடைய சங்கத்தை பத்தி எச்சரிக்கிறார். ரொம்ப அபாயகரமா, மாயாவாதிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படிங்கிறத விளக்குறார். இங்க ஒரு சொல்ற விஷய விமூடா. விஷய விமூடா அப்படின்னா பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி மூடர்களா இருக்கக்கூடியவர்கள், அல்லது புலனின்பத்துல மூழ்கி மூடர்களா இருக்கக்கூடியவங்க. ஆர் அது ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க மாயாவாதி ஜன், மாயாவாதிகள். இந்த ரெண்டு பேரும் பக்தி சூன்ய துன்கே பிராணதாரே ஆகாரன். அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பக்தி கிடையாது. பக்தி சூன்யமா இருக்கிறதுனால அவங்க வெறும்ன தேவையில்லாம தங்களுடைய பிராணனை வச்சுட்டு இருக்காங்க, வாழ்ந்து புரோஜனமே கிடையாது.
அவன் வாழ்க்கை இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. வாழ்றது ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். விஷய விமூடா, யார் புலனின்பத்துல மூழ்கி விமூடனா இருக்கிறானோ அவனும் மாயாவாதி ஜனங்களும் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. தேவையில்லாம பிராணனை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏ துய் சங்கநாத் நா ஹோய் அமார் பிரார்த்தனை கொரியே ஆமி சரணே தொமார். இந்த ரெண்டு சங்கத்தை எனக்கு வேண்டாம், இவங்க ரெண்டு பேரோட தொடர்பு எனக்கு வேண்டாம். அதுக்காக நான் பிரார்த்தனை கொரியே ஆமி, நான் பிரார்த்தனை பண்றேன் சரணே தொமார், உங்களுடைய சரணங்கள்ல. சே துவேர மத்தியே விஷயி தபு பலோ மாயாவாதி சங்க நகி மாகே கோணோ ஹெலோ. இங்க சொல்ற சே துவேர மத்தியே, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பார்த்தோம்னா விஷயி ஷே துவேர மத்தியே விஷயி தபு பலோ. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பார்த்தோம்னா விஷயி எவ்வளவோ தேவலாம், புலனின்பத்தில் இருக்கிறவன். மாயாவாதி சங்கனகி மாகே கோனோ காலோ, எக்காரணம் கொண்டும் என்னைக்கு மாயாவாதியினுடைய சங்கம் எனக்கு கூடாது. விஷயி ஹிருதய ஜபே சாது சங்க பாய் அனாயாசே லபே பக்தி பகதேர் கிருபாய். ஏதோ ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தினால இந்த விஷயிக்கு, புலனின்பத்துல மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு சாது சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவன் அந்த பக்தனுடைய கிருப்பையினால பக்தியை எடுத்துப்பானான். ஆனா மாயாவாதி தோஷ ஜாரே ஹிருதய பசிலோ குதர்க்கே ஹிருதய தரே வஜ்ர சம பேலோ சொல்றார். ஆனா மாயாவாதிங்கிற தோஷம் யாருக்கு இருக்கோ அவனுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னா வஜ்ரத்துக்கு சமமா இருக்கான். வஜ்ரம் இடி மாதிரி இருக்கு அவனுடைய இதயம். அந்த அளவுக்கு அவனுடைய வஜ்ரம் மின்னல், அந்த வஜ்ரம் அது ரொம்ப பலம் வாய்ந்தது. அது மாதிரி இருக்கு அவனுடைய இதயம், அவன் பண்ணின அபராதத்தின் காரணத்தினால. குதர்க்கே ஹிருதய தாரோ, அவன் நிறைய குதர்க்கமான விஷயங்கள்லாம் அவனுடைய இதயத்துல இருக்கு. அதனால அவனுடைய மாயாவாதியினுடைய இதயம் அப்படி இருக்குங்கிற. அப்படி இருக்கிறனால அவன் என்ன சொல்றான், பக்திர ஸ்வரூபா பக்தி ஆரா விஷய ஆශ්‍රய். பக்தியில 3 விஷயங்கள் இருக்கு. பக்தி, விஷய, ஆශ්‍රய். விஷய அப்படின்னா பக்தியினால வழிபடக்கூடிய பொருள் பகவான் கிருஷ்ணன். ஆශ්‍රய அப்படின்னா பக்தன். பக்தி ஸ்வரூபா, அதாவது பக்தி ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய வழிமுறை, ரெண்டுத்துக்கு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது பக்தி. அதாவது பகவான், பக்தன், பக்தி. இந்த மூன்றையும் மாயாவாதி என்ன சொல்றான்னா அனித்திய போலியே ஷபகோய், இது எல்லாமே அனித்தியம்னு சொல்றான். இதெல்லாம் உண்மையானது கிடையாது, மாயா. அதுதான் மாயாவாதி சொல்றான். திக்தாரே கிருஷ்ண சேவ ஸ்ரவன் கீர்த்தன். அவன் ஸ்ரவணம் பண்ற மாதிரி இருக்கலாம், தோன்றலாம், அது எனக்கு வேண்டாம். கீர்த்தனம் பண்ற மாதிரி தோன்றலாம், அதுவும் எனக்கு வேண்டாம். கிருஷ்ண அங்கே வஜ்ரஹனா தஹார் ஸ்தவன். அவங்களுடைய ஸ்தவா, அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய புகழ்ச்சிகள் கிருஷ்ணருடைய அங்கத்துல வஜ்ரஹானா, கிருஷ்ணருடைய உடம்புல வஜ்ரத்தை வச்சு குத்துறதோட வலியை கொடுக்குமா கிருஷ்ணருக்கு. இந்த மாயாவாதிகளுடைய பிரார்த்தனை. மாயாவாதி சமபக்தி பிரதிகூல நாய் அத்தவே மாயாவாதி சங்க நகிச்சாய். மாயாவாத சங்கத்துக்கு சமமான பக்திக்கு பிரதிகூலமானது வேற எதுவுமே கிடையாது.
அதவே மாயாவாதி சங்க நகிச்சாய். அதனால என்னைக்கும் நான் மாயாவாதியினுடைய சங்கத்தை விரும்ப மாட்டேன். பக்தி வினோத் மாயாவாத் தூர கொரி வைஷ்ணவ சங்கேதே பைஷே நமஸ் நாமாஸ்ரய தோரி. பக்தி வினோத் இந்த மாயாவாதிகளுடைய சங்கத்தை தூரமா ஒதுக்கிட்டு வைஷ்ணவ சங்கத்துல நாமத்துல தஞ்சம் அடைஞ்சு இருக்கான் அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். அதுவும் யார் பக்தியில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லி சரணாகத்தனா இருக்கணும் பிரியப்படுறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே புட்டு வைக்கிறார் பக்திவினோத் டாக்கூர். 2 விதமான மக்கள் இருக்காங்க, விஷயி ஜனங்கள், மாயாவாதி ஜனங்கள். இந்த விஷயில விமூடனா இருக்கிறவன் அவனாவது முட்டாள், அவன் பரவாயில்ல, அவனோட சங்கம் கொண்டோம் அப்படின்னா அவன்கிட்ட சங்கம் வைக்கக்கூடாது. ஆனால் அவன் எவ்வளவோ தேவலாம் இந்த மாயாவாதியோட ஒப்பிடும்போது. முதல்ல தெளிவுபடுத்திடுற 2 பேரோட சங்கமும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏ துய் சங்கநாத் நா ஹோய் அமார் பிரார்த்தனை கொரியே அமி சரண துமார். உங்களுடைய சரணத்தை தான் நான் இருக்கணும். இந்த 2 பேருடைய சங்கமும் எனக்கு வேண்டாம். ஓ நாத்தா, இவங்க 2 பேர் கூட நான் சங்கம் வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் ஒப்பிட்டு பார்த்து சொல்றார், இந்த 2 பேருக்கு மத்தியில் பார்க்கும்போது இந்த விஷயி எவ்வளவோ தேவலாம். ஏன்னா மாயாவாதி ரொம்ப ரொம்ப மோசமானவன். சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, மாயாவாதி சங்கம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நாசமா போயிடும். நம்ம என்னதான் மாயாவாதி கூட உறவு கொண்டோம் அப்படின்னா எல்லாமே நாசமான. அதனால நம்ம மாயாவாதிகளோட சங்கம் கொள்ளக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு அவர் ராத்திரி நேரத்தில் கீர்த்தனம் நடத்தும் போது, இட் வாஸ் முகுந்தா, நோ ஐ திங்க் இட் வாஸ் முகுந்தா, எனக்கு பேர் சரியா ஞாபகத்தில் வரல. அப்போ அவர் உள்ள, அதாவது சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் நடத்தும் போது சோதிச்சு பார்த்து தான் உள்ள விடுவாங்க. யார் எப்படிப்பட்டவர், சைத்தன்ய மகாபிரபு யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஸ்ரீவாஸ் டாக்கூர் வீட்டில் நடக்கக்கூடிய கீர்த்தனத்தில் உள்ளே வர முடியும். அதில் ஒருத்தரை சைத்தன்ய மகாபிரபு உள்ளே விட மாட்டார். உள்ள விடலை நிறையும். எல்லாரும் ஏன்னு கேட்பாங்க, ஏன் அவரை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இவர் மாயாவதியோட சங்கம் கொள்றான். அவன் பக்தன் தான், அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். ஆனாலும் மாயாவாதியோட ஏதோ தொடர்பு வச்சிருக்கார் அப்படிங்கிற காரணத்தால சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒதுக்கிடுவார். நீ எங்க பக்கம் வராத. யா ஐ திங்க் இட்ஸ் முகுந்தா, யா இட்ஸ் இன் மகாபிரகாஷ். இல்லை, எஸ் அதான் சொன்னேன். ஒரு நாள் கீர்த்தன் நடக்கும்போது அவர் உள்ள விட மாட்டேன்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா மாயாவாதிகளோட சங்கம் கொண்டிருக்கான், இவன் இங்கே வர வேணாம், வரக்கூடாது. அது மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபு மாயாவாதிகளோட சங்கம் கொள்ளக்கூடிய நபர்களை புறக்கணிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கூடவே ஸ்வரூப் தாமோதர் இருப்பார். அவருடைய ஸ்வரூப் தாமோதரோட வேலையில் ஒன்று என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட யாராவது ஏதாவது பிரார்த்தனை சொல்லணும், யாராவது ஏதாவது பாடணும் அப்படின்னா அவங்க மாயாவாதம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத சோதிச்சு பார்த்துட்டு தான் சைத்தன்ய மகாபிரபுகிட்ட கொண்டு போவார். அங்கே ஏதாவது மாயாவாதம் இருந்தது அப்படின்னா ஸ்வரூப் தாமோதர் அங்கேயே நிறுத்தி அனுப்பி விட்டுருவார். ஒரு தடவை வங்காளத்துல இருந்து ஒரு கவிஞர் வந்தார். ரொம்ப அற்புதமாக ஒரு சில பாடல்களை, நாடகங்களை எழுதி கொண்டு வந்தார் சைத்தன்ய மகாபிரபுட்ட காட்டுறதுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, கண்டிப்பாக சைத்தன்ய மகாபிரபுட்ட காட்டணும்னாங்க. ஆனால் அதை வழக்கம் போல் ஸ்வரூப் தாமோதர் முன்னாடி படிப்பாங்க. ஸ்வரூப் தாமோதர்கிட்ட அவர் படித்தோடனே முதல் வரியிலேயே ஸ்வரூப் தாமோதர் நிறுத்திடுவார், இதில் மாயாவாதம் கலந்துருக்கு, நீ முதல்ல பக்தர்கள்ட்ட கேள், பக்தர்கள்ட்ட பக்தியை பாகவத தர்மத்தை கேள், அப்படி பாகவத தர்மத்தை நீ கேட்டுட்டு அப்போதான் உனக்கு தகுதி வரும் பகவானை பற்றி எழுதுறதுக்கு. இப்போ உனக்கு பகவானை பற்றி எழுதுறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது, இதில் மாயாவாதம் கலந்துருக்கு, சைத்தன்ய மகாபிரபுட்ட கொண்டு போக மாட்டேன்றான். ஏன்னா மாயாவாதி அவ்வளோ ஒரு மோசமானவன். பார்க்கறதுக்கு மாயாவாதி இந்த விஷயோட நல்லவன் மாதிரி தெரியலாம். விஷயி சில நேரங்களில் ரொம்ப மோசமாக நடந்துப்பான்,
இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே வந்து விஷய் என்ன பண்ணுவான், நம்மளை வந்து மதிக்க மாட்டான். இப்போ வைஷ்ணவர்களே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், விஷய் வந்து மரியாதை கொடுக்க மாட்டான். ஒரு சாதுக்களை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது விஷய்க்கு தெரியாது. ஆனால் இந்த மாயாவாதி வந்தனி நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணலாம், இல்லை நம்மளை வந்து வரவேற்கலாம், மரியாதையை நடத்தலாம், நல்ல தபஸ்யங்கள்லாம் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கலாம், வேதங்களை படிக்கலாம், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பக்திவினோத் டாக்கூர் இங்கே சொல்றார், விஷயி தபு பாலோ, விஷயி எவ்வளவோ தேவலாம் மாயாவாதியோட ஒப்பிடும்போது. பார்க்கறதுக்கு மாயாவாதி எல்லாமே நல்லா பண்ற மாதிரி தான் தெரியும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், ஒருத்தன் எவ்வளவுதான் மோசமானவனா இருந்தாலும் சரி, ஒருத்தன் மது அருந்தட்டும், மாம்சம் சாப்பிடட்டும், சூதாடட்டும், தகாத பாலுறவுல ஈடுபட்டும், அத மது மாமிசம் எல்லா 4 விதிமுறைகள் எல்லாத்தையும் அவன் வந்து உடைக்கட்டும், அத்தகைய நபர் இந்த மாயாவாதியோட தேவலாம். சில பேர் கேட்பாங்க, பிரபு அந்த மாயாவாதி கும்பலில் இருக்கும் அவங்களும் குறைஞ்சது அவங்க வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்களே, அவங்களும் நல்லவங்க தானே, பரவாயில்லையே, குறைஞ்சபட்சம் அவங்க சைவ உணவு சாப்பிட்றாங்களே, அவங்களும் சில நேரத்தில் கிருஷ்ணா ராமான்னு கிருஷ்ணரோட பேரை சொல்றாங்களே, அவங்களுக்கு நன்மை கிடைக்காதா, அவங்க தேவலாமே மாயாவாதிகள். இந்த பௌதிகத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஜனங்களோட பார்க்கும்போது மாயாவாதிகள் தேவலாமே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் பக்திவினோத் டாக்கூர் இங்கே அப்படி சொல்ல. பக்திவினோத் டாக்கூர் தெளிவாக சொல்றார், ஷே துவேர மத்தியே விஷயி தபு பாலோ, இந்த 2 பேருக்கு மத்தியில் விஷயி எவ்வளவோ தேவலாம், மாயாவாதி மோசமானவன். ஏன் அப்படிங்கிறத விளக்குறார். மாயாவாதி என்ன பண்றான், அவனுடைய ஹிருதயத்துல பக்திக்கு விரோதமான இந்த எண்ணங்கள் வந்து மூழ்கி கிடக்குது. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, பக்தி, பகவான், பக்தன் இவங்க எல்லாமே மாயான்னு நினைக்கிறான். அதனால அவனுடைய இதயம் முழுக்க கடினமானதா இருக்கு. ஒரு அந்த இதயமானது வஜ்ரம் மாதிரி இருக்கு. நரசிங்கதேவரை பற்றி சொல்லும்போது சொல்லப்படும், அவருடைய நகங்கள் வந்து வஜ்ரம் மாதிரி இருக்குமா, வஜ்ர நகா. அவருடைய நகங்கள் வந்து அவ்வளவு கடுமை, ரொம்ப அவ்வளோ கனமாக இருக்கும், அல்லது அவ்வளவு வலுவானதாக இருக்கும், அவ்வளோ வலுவானதாக இருக்கு அவனுடைய இதயம். பக்திக்கு விரோதமான அவனுடைய எண்ணங்கள் உள்ள புகுந்து இருக்கிறதுனால அவன்கிட்ட பிரயோஜனமே கிடையாது. ஒரு மாயாவாதிகிட்ட பேசி என்னைக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயிட்ட பேசினா கூட பிரயோஜனம் இருக்கும். அதை தான் அவர் சொல்றார் முன்னாடியே பக்திவினோத் டாக்கூர். புலனின்பத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு ஒரு பக்தருடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவன் பக்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாயாவாதி உள்ள கிருஷ்ணருக்கான அபராத எண்ணங்கள் மூழ்கி கிடக்கிறனால எவ்வளவுதான் வந்தாலும் அவன் கிருஷ்ணர்கிட்ட வர முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். நம்ம நடைமுறையில பார்க்கிறோம், எத்தனையோ பேர், பெரும்பாலும் இஸ்கான்ல வரக்கூடிய பக்தர்கள் வந்து இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றாதவர்கள் நிறைய பேர் இஸ்கான்ல வந்து பக்தர்களாகி கிருஷ்ண பக்தர்களாக உருப்பெறாங்க. ஆனா இந்த மாயாவாத கும்பல்னால பாதிக்கப்பட்ட ஜனங்க அவ்வளோ ஈஸியா வரமாட்டாங்க. அப்படியே வந்தா கூட பார்த்தோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மாயாவாதத்தினுடைய களங்கம் அவங்களை ஒட்டிண்டே இருக்கும். அதை இஸ்கான் வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கோம். பக்திவினோத் டாக்கூர், பக்திசாந்த் சரஸ் டாக்கூரோட சீடர் ஒருத்தர், அவர் வந்து ராமகிருஷ்ண மடத்துல இருந்து கௌடிய மடத்துக்கு வந்து சேர்ந்தார். ஆனா பக்திசாந்த் சரஸ் டாக்கூருடைய ஆன்மீக சகோதரர்கள் பல பேருடைய கருத்தின்படி என்னன்னா, அவரு கடைசி வரைக்கும் மாயாவாத கருத்துக்கள் அவர் விட்டு போகலைங்கிறது தான். ஏன்னா அந்த மாயாவாதிகளோட சங்கம் கொண்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அபாயம். அந்த சங்கம் ஒருத்தர் மாயாவாதி ஆயிட்டான் அப்படின்னா அவன் பக்தன் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
வெளியில என்ன வேணாலும் காரியங்களை செய்யற மாதிரி மாறிடலாம். ஆனா உள்ள இதயத்துல பக்தி அப்படிங்கிறது உருப்பெறது கஷ்டம். அதனாலதான் மாயாவாதிகளை பார்க்கறதே வந்து ரொம்ப அபாயகரமானதா சொல்லப்படுது. அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, அவங்களோட சங்கம் கொள்றது எவ்வளவு மோசமானது. விஷயி அவன் வந்து பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சதுன்னா பக்தன் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து போய் விஷயி கிட்ட போய் நம்ம வந்து புஸ்தகங்களை கொடுக்குறோம். நம்ம போய் பிரபுபாதர் அப்படிங்கிற ஒரு தூய பக்தர், அவர் இந்த விஷயி கூட தொடர்பு கொள்ளட்டும். ஏன்னா விஷயி அவன் கண்டிப்பா பக்தனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தூய பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சு அவர்களுடைய கருணையினால. விஷயி ஹிருதய ஜெப சாது சங்கப்பாய் அனாயாசிய லபே பக்தி பக்கத்தேர கிருப்பாய். பக்தர்களுடைய கிருப்பையினால இந்த விஷயி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த சாது சங்கத்துல கிடைச்சு அவன் வந்து நல்லபடியா உருப்பெறத்துக்கு. ஆனா மாயாவாதி எவ்வளவுதான் நம்ம எவ்வளவு நாள் பேசினாலும் சரி, ரொம்ப 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 கஷ்டம். இவன் அதுக்கு முதல்ல பார்த்தோம் 3 விஷயங்கள் பக்தியில இருக்கு. விஷய, ஆஸ்ரயா அண்ட் பக்தி. இந்த 3 இருக்கு. இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்கள் வேறுபாடு இருக்கிறதுனால தான் பக்தி அப்படிங்கிறதே இருக்கு. இங்க வந்து எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா மாயாவாதியை பொறுத்தளவு இது எல்லாமே வந்து அனித்யா, இது எல்லாமே வந்து மாயா. அவன் என்ன நினைக்கிறான், இந்த பகவான் அப்படின்லாம் யாரும் கிடையாது, பக்தன் அப்படின்லாம் யாரும் கிடையாது, இதெல்லாம் பகவானுக்கும் பக்தனுக்கும் வேறுபாடு கிடையாது, பக்தி அப்படிங்கிற வழிமுறையும் வந்து மாயாதான். இவங்க விக்கிரகம் வச்சிருக்காங்க, விக்கிரகம்லாம் மாயாதான். பூ போடுறாங்க, இதெல்லாம் மாயாதான், எல்லாம் மாயாதான். உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மாயா. பக்தியினுடைய வழிமுறை மொத்தமும் மாயா. இவன் வந்து ஹரே கிருஷ்ணான்னு ஜெபம் பண்றான், இதெல்லாம் மாயாவினுடைய சப்தங்கள் தான். இது எல்லாமே மாயாதாம்மா. இதுதான் மாயாவாதிகளுடைய கொள்கை. அதனால இந்த மாயாவாதி இவங்கிட்ட சங்கம் வச்சுக்கவே கூடாது. பக்திவினோத் தாக்கூர் அடுத்து சொல்றார், இது ரொம்ப பலம் வாய்ந்த. அவர் சொல்றார், இவன் எண்ணத்துக்கு தேவையில்லாம வந்து சவணம் பண்றான், கீர்த்தனம் பண்றான், தண்டமா எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறான், இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாயாவாதிகள் கூட பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல பகவத்கீதையெல்லாம் படிப்பான், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பாட்டு கூட பாடுவான். நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னேன், முரளிதர சுவாமிகள் பார்த்தீங்கன்னா வெளியில எல்லா இடத்துலையும் ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. கீர்த்தனம்லாம் பண்றான். இன்னும் கூட பார்க்கலாம், இங்கே ஏதோ எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். இங்கே இந்த சின்மயா மிஷன்ல வந்து அவங்க நிறைய பகவத்கீதாலாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பகவத்கீதாலாம் நிறைய பேர் மக்கள் போய் படிக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. என்னத்துக்கு தண்டத்துக்கு இப்படி நடிக்கிற? பக்திவினோத் தாக்கூர் தான் சொல்ற, ஏன் இப்படி நீ அவங்களுடைய நடிப்பு வந்து பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணரே கிடையாதுங்கிற, கிருஷ்ணர் ஒருத்தர் கிடையாது, கிருஷ்ணருக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதைக்கு என்ன மகத்துவம் இருக்கு, என்ன சிறப்பு இருக்கு? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் இல்லை அப்படின்னா பகவத்கீதைக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. உண்மையில அவங்க மாயாவாதி அப்படிதான் சொல்லுவான். கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னார், நான் இப்ப இதை சொல்றேன், எல்லாம் ஒண்ணுதான்மா. ரொம்ப ரொம்ப அபாயகரமான அவங்களுடைய ஸ்ரவணமும் கீர்த்தனமும் என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சாய்பாபா கூட தான் பாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் கிருஷ்ணரோட பேரை போட்டு கடைசியில சாய் 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 சாய்ன்னு பாடிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணரோட பாட்டு அவங்க பஜனை தானே பண்றாங்க சுவாமி, பஜனை பண்ணல, அவங்க அபராதம் பண்றாங்க. கிருஷ்ண அங்கே வஜ்ரஹானா தஹார ஸ்தவன். அவங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணருடைய இதயத்துல வஜ்ரத்தை வச்சு குத்துறதோட வலியை கொடுக்குதான், அதிகமான வலியை கொடுக்குதான். கிருஷ்ணர் ஸ்தவ பிரியா. யாராவது கிருஷ்ணரை புகழ்ந்தாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மாயாவாதிகள் புகழ்ந்தாங்க அப்படின்னா அது வந்து அவருடைய இதயத்துல வஜ்ரத்தை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அவருக்கு. அதை விட அதிகமான வலியை கிருஷ்ணருக்கு கொடுக்குமா. அப்படின்னா இந்த மாயாவாதிகள் அவங்க வந்து பஜனை பண்றதுனால என்ன பிரயோஜனம்? அந்த பஜனைகள் வந்து கிருஷ்ணருக்கு வலியை தான் கொடுக்குது. அவங்க பகவத்கீதா ஸ்லோகா சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணருக்கு வலி தான் அதிகமாகும். கிருஷ்ணருக்கு வந்து குத்துறாங்க.
மாயாவாத் சம பக்தி பிரதிகூல நாய். மாயாவாதிக்கு சமமான பக்தி பிரதிகூலம் வேற எதுவுமே கிடையாது. மித்தது நிறைய விஷயங்கள் பார்த்தோம் பக்திக்கு பிரதிகூலமானது. ஆனா அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப மோசமானது மாயாவாதிகளுடைய சங்கம். மாயாவாத சம பக்தி பிரதிகூல நாய் ஆத்தவ. அதனால மாயாவாதி சங்க நகிச்சாய், அந்த மாயாவாதியினுடைய சங்கம் எனக்கு வேண்டாம். மாயாவாதியோட சங்கம் வேண்டாம் அப்படின்னா என்ன சங்கம் வேணும்? வைஷ்ணவ சங்கத்தை வைஷ்ணருடைய சங்கத்துல உட்காந்து நாம ஆசிரிய தோரி, நாமத்துல நான் ஆசிரியம் எடுத்துக்கிறேன். நான்காவது பாடல் நான் முதல்ல சொன்னேன், இது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. நம்ம வெறும்னா பார்த்துட்டே போலாம். ஆமீதோ ஸ்வானந்த சுகத பாஷி ராதிகா மாதவ சரணதாசி. நான் ஸ்வானந்த சுகதத்தில் வசிக்கக்கூடியவன். ஸ்வானந்த சுகத குஞ்ச, அது அவருடைய வீட்டுக்கு அவர் கொடுத்த பெயர். ஆனால் அது வெறும்னு அவருடைய வீட்டுக்கு அவர் கொடுத்த பெயர் இல்லை, ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய இடம். அதன் அடிப்படையில் அவர் அந்த பெயர் கொடுத்தார். ஸ்வானந்த சுகத குஞ்ச, அதில் வசிக்கக்கூடியவன் நான். ராதிகா மாதவ சரணேர தாசி, ராதிகா மாதவருடைய சரணத்தில் இருக்கக்கூடிய தாசி நான். துன்ஹாரா மிலன ஆனந்த கோரி துன்ஹாரா வியோகி துக்கத்தை மாறி. ராதையும் கிருஷ்ணரும் இணையும் போது அதை பார்க்கறதுனால நான் ஆனந்தம் அடைகிறேன். அவங்களுடைய பிரிவை பார்த்தேன் அப்படின்னா நான் துக்கத்தில் மரித்து போகிறேன். ஷகிஸ்தாலி நகி ஹேரே நயனே தேக்கிலோ ஷபியாக்கி பழைய மானே. நான் என்னைக்கும் ஷகிஸ்தாலியை பார்க்க மாட்டேன். ஷகிஸ்தாலி அப்படிங்கிறது பிரஜால இருக்கக்கூடிய ஒரு இடம். ஷகிஸ்தாலி அந்த இடத்துல சந்திராவளி வசிக்கக்கூடிய இடம். அதனால அந்த இடத்த நான் பார்க்க கூட மாட்டேங்கிறார். தேக்கிலே சைபியக்கா பறையே மன. ஏன்னா அதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு உடனே சைபியாவோட ஞாபகம் வருது. சைபியா அப்படிங்கிறது சந்திராவளியினுடைய சகா, சந்திராவளியினுடைய தோழி. சைபியா எப்போ பார்த்தாலும் அவருடைய நாக்கு ரொம்ப கூர்மையாக இருக்குமா. திட்டிண்டு கிருஷ்ணர் சந்திராவளிக்கிட்ட வரலான்னா சைபியா கிருஷ்ணரை திட்டுவாளாம். ஸோ அது மாதிரி சில உறவுகள் இருக்கு. அதனால அவர் பார்த்த அந்த பக்கம் நான் பார்க்க கூட மாட்டேன். ஜே பிரதிகூல சந்திரார ஷகி, அந்த சந்திராவளியோட ஷகிகளை பார்க்கறது நான் பிரதிகூலமா நினைக்கிறேன். பிராணே துக்க பாய் தாஹார தேக்கி, ஏன்னா அவங்க என்னுடைய பிராணத்துக்கு துக்கத்தை கொடுக்குற, அவங்கள பார்க்கறது அப்படிங்கிறது என்னுடைய பிராணத்துக்கு துக்கத்தை கொடுக்குது. ராதிகா குஞ்ச ஆந்தர கோரி லொய்தே சாஹோ சே ராதார ஹரி. ராதிகாவினுடைய நபரை கிருஷ்ணரை அவங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறார் சந்திராவளி. அதனால எனக்கு இருட்ட கொடுக்கக்கூடியது. ராதிகாட்டிருந்து கொண்டு போயிட்டா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸ்ரீ ராதா கோவிந்த மிலனே சுகா பிரதிகூல ஜனனே ஹெரே முக. யார் ராதா கோவிந்தனுடைய சுகத்துக்கு மிலன சுக, அவங்க ரெண்டு பேரும் இணையறதுனால வரக்கூடிய சுகத்துக்கு தடையா இருக்கிறாங்களோ அவங்கள நான் பார்க்கவே மாட்டேன். நான் ஹெரி முக, அவங்களுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். ராதா பிரதிகூல ஜதேக ஜன சம்பாஷண கபு நா ஹோய் மன. யார் ராதாக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய சம்பாஷணைகள், அவங்களுடைய பேச்சுக்கள், இதுல நான் என்னைக்கும் ஆனந்தம் அடைய மாட்டேன். கிருஷ்ணரை பத்தி தான் பேசுவாங்க, ஆனா ராதா பிரதிகூலா. பக்தி வினோத் ஸ்ரீ ராதா சரணே
ஷன் பேச்சே பரானே அதீவ ஜத்தனே. அதனால பக்தி வினோத் தன்னை ராதாராணியினுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறான். இதுதான் சரணாகத்தினுடைய 4வது அங்கம். பக்தி பிரதிகூல 5வது அங்கம். 5வது அங்கம் பக்தி பிரதிகூல பாவ வஜ்ராங்கிகார. பக்திக்கு பிரதிகூலமான விஷயங்களை புறக்கணிக்கிறது. முதல் பாடல்ல பக்திவினோத் டாக்கூர் கர்ம ஞான யோகா இந்த புத்த மதம் இதெல்லாத்தையும் புறக்கணிக்கிறார். 2வது பாடல்களில் பக்தியை செய்யும் போது வரக்கூடிய தடைகள், அதாவது வெளியில போய் சாப்பிட்றது, பக்தர் இல்லாதவங்களுடைய சங்கம் கொள்வது, அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, அந்த தேவையில்லாத புஸ்தகங்களை படிக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் புறக்கணிக்கிறார், பிரதிகூலமானதுன்னு சொல்றார். 3வது பாடல்களில் குறிப்பா மாயாவதிகளை பத்தி சொல்றார். புலனின்பத்தில் மூழ்கி இருக்கிறவங்களை பத்தியும் சொல்றார், இருந்தாலும் குறிப்பா மாயாவதிகளை எடுத்து சொல்றார். 4வது பாடல்ல சந்திராவளியினுடைய சங்கத்தை புறக்கணிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அடுத்த வகுப்புல பக்தி அனுகூல மாத்திர காரியேர ஸ்வீகார். 6வது அங்கம் பக்தியில சரணாகத்தியில எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமான காரியங்களோ அதை ஸ்வீகாரம். ஸ்வீகாரம் அப்படின்னா ஏற்றுக்கொள்றது. அதை பத்தி அடுத்து பார்க்கலாம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். பரமஜோதியில் இருக்கிறவங்க பக்தி பண்ணி வைகுண்ட போலாமா? வாய்ப்பில்லை. பிரம்மஜோதியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து பக்தி பண்ணி, அங்கே எதுவுமே கிடையாது, காரியமே கிடையாது, அங்கே எங்கேருந்து பக்தி பண்ணுவாங்க? பக்தி அப்படின்னா செயல் இருக்கணும். அங்கே பக்திக்கு அப்படிங்கிற செயலுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பிரம்மஜோதியில் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு செயலும் கிடையாது, உனக்கு ஒரு உடல் கிடையாது, தனித்தன்மை அப்படிங்கிறது ஏறக்குறை இழக்கப்பட்டு விட்டது. ஆனா ஜீவர ஸ்வரூபு கிருஷ்ணர் நித்தியதாஸ், ஜீவனுடைய ஸ்வரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா தாசனா இருக்காரு. அதனால அவங்களால பிரம்மஜோதியில நிலைச்சிருக்க முடியாது, யாராலையும் நிலைச்சிருக்க முடியாது. பிரம்மஜோதியில பிரம்மஜோதியினுடைய தன்மை நித்தியமானது. அதனால அங்க ஒருத்தர் தத்துவ ரீதியா ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நித்தியமா அங்க இருக்கலாம். ஆனா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இல்லாதனால, அவங்களுடைய சொரூபத்துல இல்லாதனால அங்க அவங்களால நிலைச்சிருக்க முடியாது. அங்க இருந்து இங்க விழுவாங்க, இந்த பௌதிக உலகத்துக்கு திரும்பி வருவாங்க. இந்த பௌதிக உலகத்துக்கு திரும்பி ஒருவேளை அவங்களுக்கு பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போகலாம். ஆனா மாயாவாதிக்கும் பிரம்மஜோதியில இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்மஜோதிக்கு மாயாவாதி போக முடியாது. மாயாவாதிக்கு சில நேரங்களில் நம்ம 2 பேரையும் ஒன்னா வைப்போம், மாயாவாதியும் பிரம்மவாதியும் ஒரே விதத்துல சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா பிரம்மவாதியும் மாயாவாதி தான். ஆனா உண்மையில பிரம்மவாதிக்கும் மாயாவாதிக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்மவாதி அப்படிங்கிறவன் பிரம்மனை நினைச்சு அதன் மூலமா தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற நினைக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி உபனிஷத் படிக்கிறான், ரொம்ப கடுமையா அவன் பயிற்சி மேற்கொள்றான். அத்தகைய நபர் படிப்படியா பிரம்மஜோதி அடைய முடியும். கடினமான பாதை, ஆனா பிரம்மஜோதி அடைய முடியும், இலக்கை அடையலாம். கிருஷ்ணர் தான் கீதையில 12வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லுவார். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்பான், உங்களுடைய தனிப்பட்ட ரூபத்தை வழிபடுறவங்களும் இருக்காங்க, பிரம்மஜோதியை வழிபடுறவங்களும் இருக்காங்க, 2ல யார் பக்குவமானவர்கள்? அப்ப கிருஷ்ணர் சொல்வார், என்னுடைய பக்தன் தான் பக்குவமானவன். கடினமான தோன்றாத வழிமுறையை பின்பற்றக்கூடிய இந்த பிரம்மவாதி
அவனும் இறுதியில என்னை வந்து அடைகிறான். இறுதியில கிருஷ்ணரை அடைகிறான் அப்படின்னா இறுதியில அவன் பிரம்மஜோதி அடைகிறான். ஆனா பிரம்மவாதி மாயாவாதியிலிருந்து வேறுபட்டவன். மாயாவாதி கிருஷ்ணே அபராதி. மாயாவாதி அப்படிங்கிறவன் கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றவன், கிருஷ்ணரை மாயான்னு நினைக்கக்கூடியவன். பிரம்மவாதிக்கு வந்து உயர்ந்த விஷயங்களை பத்தி தெரியாது. உண்மையில அந்த பிரம்மவாதி அவனுக்கு பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அவன் எடுத்துக்கொள்வான். மாயாவாதிக்கு பக்தர்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அதை புறக்கணிப்பான். நாம பார்க்கலாம், 4 குமாரர்கள் அவங்க வந்து பிரம்மவாதிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு எப்ப பக்தியை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சதோ அவங்க உடனே பக்தியை எடுத்துக்கொள்றாங்க. சுகதேவ் கோஸ்வாமி கூட பிரம்மவாதி இருந்தாருன்னு சொல்லப்படுது. அவர் எப்ப பாகவத்தை கேட்கிறாரோ அப்ப அவர் பிரம்மவாதியா இருந்து பக்தர் ஆயிடுறார். அது வித்தியாசம், பிரம்மவாதிக்கும் மாயாவாதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மாயாவாதி மேல போக முடியாது. கிருஷ்ணர் கீதையில தெளிவா அதை சொல்றார். கிருஷ்ணர் மாயாவாதிகளை பத்தி கீதையில எடுத்து சொல்றார். கீதையில எடுத்து சொல்லிட்டு இந்த மாயாவாதிகள் வந்து நான் மனிதர்களா வரும்போது என்ன அவமானம் பண்றான். அவர் அது அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனு ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் தெளிவா சொல்றார். மாயாவாதிகள் வந்து என்ன இலக்காரம் பண்றாங்க, அத்தகைய மாயாவாதிகள் என்னை இலக்காரம் பண்றாங்க, அவங்களுக்கு என்னுடைய பரம்பாவம் தெரியல அப்படின்னு சொல்றார். அதை சொல்லிட்டு அவங்களுடைய கத்தியை பத்தி சொல்றார். அந்த மாயாவாதிகளுடைய கதி, மோகாஷா மோக கர்மான மோக ஜான விசேதசக ராட்சசீம் ஆசிரியம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ருதாக. அவங்களுடைய மோக ஆஷா, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் மோகமாயிடும், எல்லாமே வந்து வீணா போயிடும். மோக கர்மானா அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் வீணா போயிடும். மோக ஜான அவங்களுடைய ஞானங்கள் எல்லாம் வீணா போயிடும். ராட்சசீம் ஆசுரியும் சைவ அவங்க வந்து ராட்சசர்களாகும் அசுரர்களாகவும் ஆயிடுறாங்க. பிரகிருதிம் மோகினிம் ஸ்ருதாக என்னுடைய மோகிக்கக்கூடிய பிரகிருத்தியில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அவங்க. அதனால மாயாவாதிகள் என்னைக்கும் பிரம்மஜோதியை கூட அடைய முடியாது. உண்மையில பக்தர்களை பொறுத்தளவு பிரம்மஜோதி அப்படிங்கிறது நரகத்தை விட கேவலமானதா கருதப்படும். கைவல்யம் நரகாயத்தை, இந்த கைவல்யா பிரம்மஜோதி அடையிறது அப்படிங்கிற நரகத்தை விட கேவலம். ஏன்னா நரகத்துக்கு போனாலாவது துன்பத்தைப்பட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம், கூடிய சீக்கிரம் வந்துடலாம். பிரம்மஜோதி போனால் எங்கே எப்போ திரும்பி வருவான், எப்போ அவனுக்கு பக்தி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால கைவல்யம் நரகாயத்தை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பிரம்மஜோதியை வழிபடுறாங்களா? ஒரு விதத்தில் சொல்லலாம், இன்னொரு விதத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. பிரம்மஜோதியிலிருந்தும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் அதே சமயத்தில் பிரம்மஜோதியிலிருந்தும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஒருவேளை உண்மையில் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரணமாகவே பிரம்மஜோதி அடையிறதுங்கிறது கிளேஷாதிகாரஸ்தேஷாம், கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. பசுவையும் சாப்பிட்றாங்க. முஸ்லீம் பசு சாப்பிட்டுட்டு நான் வந்து கடவுள் பிரம்மனை வழிபடுறேன், பிரம்மஜோதிக்கு போக முடியுமா? முடியாது. பிரம்மஜோதிக்கு போகணும் அப்படின்னா அவன் வந்து முக்குணங்களை விட்டு வெளியில் இருக்கணும், புலனின்ப விஷயங்கள்லேருந்து வெளியில் இருக்கணும். எங்கே இருக்கிறாங்க? எப்படி போக முடியும்? அதான் பிரபுபா சொல்றார், நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்லாம் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதில்ல. எந்த தர்மம் உனக்கு வந்து கடவுள் மேலான அன்பை கொடுக்குதோ அது உண்மையான தர்மம். தர்மஸ்வனிஷ்டித பும்ஷ விஸ்வக்ஷேன கதாசிய நோத்பதியே எத்திரத்தின் ஷமயே வகி கேவலம். எந்த ஒரு தர்மம் விஸ்வக்ஷேனர் கிருஷ்ணர் மேலான ஒரு அன்பை கொடுக்குமோ அது எடுத்துக்கொள்ளப்படுது.
மற்றது எதுவுமே ஷமயேவகி கேவலம், நேரம்தான் வேஸ்ட். உண்மையில் சொல்ல போனால் பக்தியினுடைய தளத்தை பார்த்தோம்னா, சும்மா சாதாரண மனிதர்களுடைய தளத்தை பார்த்தோம்னா சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கட்டும். நாஸ்திகர்களுக்கு மாயாவாதிகளோடு ஒப்பிடும்போது தேவலாம். அதுதான் சொன்னேன், அவங்களுடைய விக்கிரக வழிபாடு கிருஷ்ணருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. ஆமா, அதனால் மாயாவாதி பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அவன் மாயாவாதியா என்னங்கிறது தெரியாது. அவன் பேச ஆரம்பிச்சானாதான் தெரியும், ஐயோ இவன் மாயாவாதம் பேசுறான்டா அப்படின்னு. அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. மாயாவாதி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, பேச ஆரம்பிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவன் என்ன பேசுறாங்கிறது மற்றவங்க சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளே சுயமா போய் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவன் மாயாவாதியா இவன் பக்தனா, நான் அவனோட லெக்சரை உட்காந்து பல மணிக்கணக்கில் கேட்பேன், அப்புறம் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அவசியம் கிடையாது. அவங்களுடைய செயல்கள்ல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பக்தர் அப்படிங்கிறவன் பக்தியில மட்டும்தான் ஈடுபடுவான். மாயாவாதி அவன் பக்தி செயல்களில் ஈடுபட மாட்டான். சும்மா வெளியில் இருக்கவங்களுக்காக விக்கிரகம் அது இதெல்லாம் வச்சுருப்பான். ஆனால் அவனுடைய செயல்கள் பக்தி சம்பந்தப்பட்டதாக இருக்காது. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாயாவாதிகள் தங்களுடைய வரட்டு தத்துவ படிப்புகளில் அவனுக்கு ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சு போய் சில நேரங்களில் மருத்துவமனைகளை திறப்பாங்க, பள்ளிக்கூடம் திறப்பாங்க, இந்த மாதிரி சமூக சேவையில் ஈடுபடுவாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க செயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாயாவாதி பேச்சை வச்சு தெரிஞ்சுக்கலாம், மனதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. மனசில் என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. மனம், சொல், வாக்கு இந்த 3 வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மனசில் என்ன இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய சொல்லை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அவனுடைய செயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். हरे कृष्ण। शरणागति की जय। श्रील भक्तिविनोद ठाकुर की जय। श्रील प्रभुपाद की जय।